ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 22. வால்கரியை பற்றின உண்மை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பால் கொடுக்குறான். இது இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ரெபேக்கா ஷாக் ஆகுறா. ஹோமரா அதை பார்த்துட்டு எங்கேயோ ஓடிட்டு இருக்கா. 10 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. இந்த பிளானட் கொஞ்சம் பரவாயில்ல, அமைதியாக தான் இருக்கு. அசையாம நில்லு ஹோமரா அப்படின்னு சொல்லி வால்கரி சொல்றா. ஹோமராவும் தடுமாறி நின்றுட்டு இருக்கா. நீ எதுக்காக என்கிட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கற்றுக்கிடுற அப்படின்னு வால்கரி கேட்கவும், ஏன்னா ஒரு நாள் நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீங்க அதுக்கப்புறம் ஃபைட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஹோமரா சொல்றா. ஹோமராவும் வால்கரியும் ஸ்ட்ரீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஹோமரா, எதுக்காக நீ எப்பவும் இந்த பொம்மையை கையில வச்சிருக்க அப்படின்னு வால்கரி கேட்கவும், இதை பார்த்தாச்சு எங்க அம்மா என்கிட்ட வருவாங்கல்ல அதுக்காக தான் அப்படின்னு ஹோமரா சொல்லுவோம். அப்போ அவங்க அம்மா இன்னும் உயிரோடவா இருக்காங்க அப்படின்னு வால்கரி கேட்கவும், ஆமா அவங்க உயிரோட தான் இருக்காங்க, அவங்க என்ன தேடி திரும்ப வருவாங்க, இந்த பொம்மை என் கூட இருந்தா எங்க அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும், அதான் ஞாபகார்த்தமா இதை வச்சிருக்கேன் அப்படின்னு ஹோமரா சொல்றா. ரோபோட் அதுக்காக ஒரு ஹியூமன் கேர்ளை வளர்த்துட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அது ஒரு ரோபோட், ஒரு அம்மாவா அந்த குழந்தைக்கு மாற முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவோம். வால்கரி என் அம்மா கிடையாது, அவங்க டீச்சர், அவங்கள பத்தி இப்படி பேசாதீங்க அப்படின்னு அந்த லேடிஸை போயிட்டு ஹோமரா திட்டுறா. மனசுல தோன்றதை வெளியே இப்படி பேசாதன்னு எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன், ஆனா அதுதான் உன்னை நல்ல பொண்ணா வச்சிருக்க அப்படின்னு அவ சொல்றா. இப்ப 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. உன்னோட ரோபோட் அம்மா எப்படி சாஃப்டா இருப்பாங்களா, எங்கிட்ட வேணா அவங்கள கொடுக்குறியா, நாங்க அவங்கள வச்சு விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி சில பசங்க கிண்டல் பண்றாங்க. அவங்க என் டீச்சர் அண்ட் அவங்க ஒன்னும் ஆப்ஜெக்ட் கிடையாது, உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஹே என்ன முறைக்கிற, எங்க அப்பா தான் இந்த ஊரோட மேயர், நான் மட்டும் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் உன்னோட அந்த ரோபோட்டை உடச்சு போட்டுட்டு போயிருவாரு அப்படின்னு அந்த பையன் சொல்லவும் ஹோமரா செம டென்ஷன் ஆகுறா. இப்ப அந்த மேயர் முன்னாடி ஹோமராவும் வால்கரியா போய் நிக்கிறாங்க. என் பையன் அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டா நான் அவளை மன்னிச்சு விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மேயர் சொல்றான். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிட்டேன் ஹோமரா, அவன் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு வால்கரி சொல்லவும், அவ சொல்லாம அப்படியே உட்காந்துருக்கா. வீக்கா இருக்கிற ஒருத்தர் கிட்ட ஈத்தர்ஸ்வாட யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணது உண்மையிலேயே தப்பு தான். ஒரு டீச்சரா ஆர்டர் பண்ற சாரி கேளு அப்படின்னு வால்கரி சொல்லவும், ஹே மன்னிப்பு கேட்டா எங்க அப்பா தான் உன்னை விட்டுதான்னு சொன்னார்ல, சாரி கேளு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். என் டீச்சரை பத்தி தப்பா பேசினதுக்கு முதல்ல நீ சாரி கேளு அப்படின்னு ஹோமரா சொல்லவும், இங்க அடி வாங்கி நிக்கிறது நானு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஆனா நீ தான் ஃபைட்ல தோத்துட்டல, என் டீச்சர் கிட்ட சாரி கேளு அப்படின்னு வா சொல்றா. அப்ப அந்த பொண்ணு சும்மா விடாதீங்கன்னு சொல்லவும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோமராவும் அவனும் சண்டைக்கு போறாங்க. இந்த சின்ன பசங்க 2 பேரையும் வெளியே கொண்டு போய் விடுங்க அப்படின்னு இந்த மேயர் சொல்லிட்டு, உங்க பொண்ணு நீங்க இப்படியா வளர்ப்பீங்க, சொல்லப்போனா என் மேலேயும் தான் தப்பு இருக்கு, நானும் என் பையனுக்கு செல்லம் கொடுத்து ஓவரா கெடுத்து வச்சிருக்கேன், என்னதான் இருந்தாலும் அவன் ஏறத்தும், அவன் தப்பு பண்ணாலுமே எனக்கு அவன் மேல பாசம் இருக்கதான் செய்யும் அப்படின்னு இந்த மேயர் சொல்லுவோம். அப்படின்னா ரோபோட்ஸ்க்கு பாசம் இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு வால்கரி கேட்கறா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஹியூமன் ரோபோட்ஸ் எல்லாம் பேச வரல, என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணோட அம்மா இடத்த உங்களால நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மேயர் சொல்றான். எனக்கு எரிச்சலா வருது, தப்பு அவன் மேலதான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹோமரா அழுதுட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல எப்போ நான் ஹோமராக்கு ஆறுதல் சொல்லுவேன், ஆனா அன்னைக்கு எனக்கு வார்த்தைகள் வரல. அவங்க அம்மா ஞாபகார்த்தமா எப்பவுமே அவ கையில ஒரு பொம்மையை வச்சிருக்கா, உண்மையிலேயே அவ அம்மா இடத்த என்னால நிரப்ப முடியாதுன்னு நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வால்கரி வந்து இப்ப டைம் ஆர்க்கல் கிட்ட போறா. ஹோமரா தனியா சர்வை பண்ற லெவலுக்கு இப்ப வளர்ந்துட்டா. நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க ஒரிஜினல் அம்மாவை தேட வந்திருக்கேன் அப்படின்னு வால்கரி சொல்லவும், ஆனா அந்த சின்ன பசங்க ஹோமரா பாக்குறதுக்கு முன்னாடி அந்த நோட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு ஷால்மி சொல்றா. நான் ஹோமரா கிட்ட குட் பை கூட சொல்லாம வந்துட்டேன்னு வால்கரி யோசிக்கவும், அவங்க அம்மாவை தேடி வந்திருக்கீங்க கரெக்டான்னு கேட்கவும், ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் வால்கரி கேட்கறா. டைம் ஆர்க்கல்னு என்ன சும்மாவா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஷால்மி சொல்றா. அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு ஹோமரா கிட்ட நான் திரும்ப கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி வால்கரி சொல்லவும், சரி ஹோமராவோட அம்மா கோரனாய் கோகட்ஸோ எங்க இருக்கிறான்னா அப்படின்னு ஷால்மி வந்து வால்கரி கிட்ட சொல்றா. சோ ஹோமராவோட அம்மா தான் கோரனாய் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. இந்த சன்ஜோல் பிளானட்ல பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ட்ல கோரனாயும் ஒரு லேபரா தான் இருந்திருக்கா. ஹோமரா அவங்களுக்காக காத்துட்டு இருக்கா, அவங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன்னு வால்கரி சொல்லவும், ஹோமரா இன்னும் உயிரோடவா இருக்கா, நான் நிறைய கடன் பட்டிருக்கேன், என்னால இங்க இருந்து வர முடியாதுன்னு சொல்லவும், அந்த காலரை ரிமூவ் பண்ண என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான்னு வால்கரி சொல்றா. எனக்கு இதெல்லாம் ஜூஜிபி மேட்ரு அப்படின்னு சொல்லி பால் சொல்றான். அப்புறம் நீங்க இன்னும் உங்க கழுத்துல இருக்கிற காலர் ஆவுக்கல அப்படின்னு சொல்லி கொரோனா கேட்கவும், நான் என்னோட பர்பஸ்க்காக தான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல நான் ஒரு ரேரான கிறிஸ்டலை தேடிட்டு இருக்கேன், அது ஒரு ஈத்தர் கிறிஸ்டல், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்க இருக்கேன்னு சொல்லுவான். அவனெல்லாம் கண்டுக்கிடாத, உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஹோமரா கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு வால்கரி சொல்லவும், இல்ல என்னால வர முடியாது, நான் நிறைய கடன் பட்டிருக்கேன், கடன் அடைக்காம இங்க இருந்து போனா பேரன் வார்டோ என்ன தேடி வருவான், ஹோமராக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி அவ அழ ஆரம்பிக்கிறா. அப்படின்னா உங்களோட காலரை நான் எடுத்து போட்டுக்கிடுறேன், ஹோமரா கிட்ட உங்களை திரும்ப சேர்க்காம என்னால இங்க இருந்து போக முடியாது, உங்களோட கடனை நான் அடைக்கிறதுக்கு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு வால்கரி சொல்றா. ஆனா டீச்சர் அப்படின்னு பால் சொல்லவும், என்ன பத்தி உனக்கு தெரியும்ல பால், எனக்கு இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி வால்கரி சொல்றா. ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொரோனாய் சொல்றா. இப்ப 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. டீச்சர் வால்கரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு லேடியை காப்பாத்தினீங்களே, அவ இந்த சன்ஜோல் பிளானட் விட்டு போகாம இந்த இடத்துல தான் இருந்திருக்கா அப்படின்னு பால் சொல்லுவான். அப்படின்னா அவ ஹோமரா கிட்ட இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி வால்கரி டென்ஷன் ஆகுறா. பேர்டன் வார்ட கல்யாணம் பண்ணி இப்ப அவனை கொலை பண்ணிட்டாளா, இப்ப இந்த சன்ஜோல் பிளானட் மொத்தமா அவ கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு பால் சொல்லவும்,
அவளா இப்படி பண்ணது, நான் இப்பவே அவளை போய் பார்க்கணும். பால் என்னோட இந்த காலரை ரிமூவ் பண்ணு, நான் இப்பமே கொரோனா கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு வால்கரி சொல்றா. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பிளாஸ்ட் சவுண்ட் கேக்கு. எல்லாரும் தெரிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா மான்ஸ்டர்ஸ் இவங்களை துரத்திட்டு வருது. டக்குன்னு வால்கரி போய் அவங்களை காப்பாத்துறா. லேடி வால்கரி, உங்களோட ஹெல்ப்க்கு நன்றி. புதுசா வந்திருக்கிற அந்த கொரோனா நிறைய ஜுவல்ஸை கலெக்ட் பண்ணணும்னு ஆர்டர் போட்டிருக்கா. கேவ்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அவ டிஸ்டர்ப் பண்ணதுனால எல்லாமே இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். அந்த கொரோனாயை ரிலீஸ் பண்ணது என்னோட தப்பு தான், நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறேன். சீக்கிரம் எல்லாரும் போய் இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வால்கரி பேட்டில் சிஸ்டம் ஆன்லைன் கவா கொண்டு வரா. நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்ப வால்கரி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. நிறைய மான்ஸ்டர்ஸ் அங்க வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே அவ கொல்றா. வால்கரி இங்க மான்ஸ்டர்ஸ் கொல்றதுனால கொரோனாக்கு இங்க நிறைய ஜுவல்ஸ் கிடைக்கி உண்மையிலேயே லேபர்ஸ் நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நைட் வரைக்கும் கண்டினியூஸா வால்கரி சண்டை போடுறா. இப்ப அவ கொஞ்சம் டயர்ட் ஆகுறா. 4 சைட்ல இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் அவளை சுத்தி வளைக்குது. வால்கரியோட ஒரு கை துண்டா பிஞ்சு விடுது. ஆனா அப்ப கூட அவ சண்டையை நிறுத்தல. தனியாலாம் நின்று ஃபைட் பண்ணி அவ்வளோ மான்ஸ்டர்ஸையும் அவ கொல்லுதா. நீங்க அம்மா கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு உங்களை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹோமரா சொன்னதை அவ யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் ஹோமரா, ஆனா அதை உன்கிட்ட சொல்றதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு வால்கரி இறந்து போறா. வால்கரி இறந்து போன இடத்துல அவளை அப்படியே வச்சிருக்காங்க. ஹோமரா போய் அதை பார்த்து அழ ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ ரெபேக்கான்னு மத்த எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எல்லாரையும் அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அன்னைக்கு தன்னை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பால் அலறான். டீச்சர் எனக்கு திரும்ப எந்திரிச்சு வாங்க, என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஹோமரா அழுதுட்டு இருக்கா. வயசு இல்லைன்னா சிஸ்டரால இவங்களை ஹீலிங் பண்ணி சரி பண்ணிட முடியல அப்படின்னு சொல்லி ஹோமரா கேட்கவும், ஆண்ட்ராய்டோட கோர் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா ஹியூமன்ஸ்க்கு டெத் எப்படி அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டுக்கும் அப்படின்னு சொல்லி பீனோ சொல்றா. ஹோமரா ரொம்பவுமே அழுதுட்டு இருக்கா. ஹோமரா இன்னும் வால்கரி இருக்கிற அதே இடத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பீனோ சொல்றா. ஹோமரா திரும்ப வருவாங்கன்னு தான் நாங்க இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். இந்த இடத்தையே நாங்க வால்கரி கிளான் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்லவும், வால்கரியை நீங்க மதிக்கிறீங்கன்னா அவங்களை ஏன் அந்த இடத்துல அப்படியே விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு ரெபேக்கா கேட்கறா. அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமா அவங்களோட கடைசி ஸ்டாண்டிங் போஸை நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதுதான் எங்க எல்லாருக்குமே ஒரு ஹோப்பா இருக்கு. கண்டிப்பா ஹோமரா திரும்ப வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஹோமராக்காக தான் இத்தனை நாள் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே போராட்டத்துக்காக தயாரா இருக்கும். ஹோமரா இதுல கலந்துக்கிடுவாங்கல்ல அப்படின்னு அவங்க கேட்கவும், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. ஹோமரா, உன்னோட டீச்சர் உண்மையிலேயே ஆசம் தான். அவங்க ரொம்பவே கைண்டான பர்சன் தெரியுது. அவங்க மட்டும் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஷீகி என்னால இந்த இழப்புல இருந்து மீள முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹோமரா சொல்லவும், கண்டிப்பா நீ இதுல இருந்து வெளியே வந்துருவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னால முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹோமரா சொல்லவும், கிராண்ட்பெல்ல என் தாத்தா இறந்து போனப்போ நான் இப்படிதான் ஃபீல் பண்ணேன். ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மைக்கேல் மத்தவங்க எல்லாம் என் கூட இருந்ததுனால தான் நான் அதுல இருந்து மீண்டு வந்தேன். அதனால தான் சொல்றேன், உன்னாலேயே இதுல இருந்து மீண்டு வர முடியும். ஏன்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹோமரா அப்படியே அமைதியா இருக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ செம டென்ஷன்ல எங்கேயோ கிளம்புறான். பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற லேபர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிரிம்சனை சேட்டலைட் மூலியமா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மேடம் 10,000 பேருக்கு மேல இருக்காங்க, கண்டிப்பா அவங்களை கொல்லணுமா அப்படின்னு நியான் கேட்கவும், வால்கரிய கடவுள் மாதிரி பார்த்து என்னையவே எதிர்க்க வராங்கல்ல, அவங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு வா சொல்லவும், வால்கரி தான் உங்களை அங்க இருந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நியான் கேட்கறான். அவ ஒன்னும் என்ன ரிலீஸ் பண்ணல, நான் அந்த ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான். இந்த ஜெயில இருந்து என்ன ரிலீஸ் பண்ணி ஹோமரா கிட்ட அனுப்பி அம்மாங்கிற பொறுப்புல என்ன மாட்டி விட பார்த்தா சரியான முட்டாள். ஹோமராவை வேண்டான்னு தானே நான் அவளை விட்டுட்டு அங்க இருந்து வந்தேன் அப்படின்னு வா சிரிச்சுட்டு இருக்கவும், ஹீரோ ஜன்னலை உடச்சிட்டு உள்ள வந்து இங்க யார் கொரோனான்னு கேட்கவும், யார்டா நீ அப்படின்னு வா கேட்கறா. நீ தான் கொரோனாயா, ஹோமரா உனக்காக காத்துட்டு இருக்கா, என் கூட வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹோமரா இந்த பிளானட்ல என்ன பண்ணிட்டு இருக்கா, எனக்கு அவ தேவையில்லை, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி கொரோனாய் சொல்லவும், நம்ம ஹீரோ லைட்டா கால் அசைக்கிறான். அந்த பில்டிங்கே 2 இடிஞ்சு விழுது. உன்னை நான் கண்டிப்பா ஹோமரா கிட்ட கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகுவோம். அச்சோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கொரோனாய் நக்கலா சிரிக்கிறா. இப்போ 2 பேரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹோமரா விட்டுட்டு வால்கரி கிளம்புனதுக்கு காரணமே ஹோமராவோட ஒரிஜினல் அம்மா கூட ஹோமராவை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொரோனாயை தேடியவா வந்திருக்கா. கொரோனாயவா அவ காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சிருக்கா. ஆனா கொரோனாய் ரொம்பவே வில்லத்தனமா இருந்திருக்கா. அண்ட் அங்க இருக்கிற லேபர்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வால்கரி தன்னோட உயிரை பணிய வச்சு அந்த மொத்த மான்ஸ்டர்ஸ் ஆர்மி கூடய ஒத்தாளா சண்டை போட்டிருக்கா. இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.